யாத்திராமம் 3ஆம் அதிகாரம். இப்போ பகல் ஃபாஸ்டிங் பீரியட் வராதவங்க நான் சொல்கிறது கொஞ்சம் புதிதாக இருக்கும். வந்தவங்களுக்கு நான் 2 வாரங்கள்லாம் அதை டச் பண்ணுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்தே நான் கண்டினியூ பண்ணலாம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆறாம் வசனம் கூட. மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். ஓரே பர்வதம் மோசேயோட வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை உண்டாக்கின ஒரு அனுபவம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு அனுபவம் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை உண்டாக்கு. 40வது வயது அரண்மனையில் வச்சு ஒரு திருப்புமுனை உண்டாச்சு. ஆமேன். ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்க, தட்டி கேட்குறான், ஒருவனை கொலை செய்கிறான். அடுத்து அங்கண்டு இருக்க முடியல. அங்கண்டு ஒரு திருப்புமுனை. திரும்ப 40 வருட வனாந்தரம் வாழ்க்கை, ஆடு மேய்க்கிற வாழ்க்கை. அப்படி இருந்துட்டு அதன் பிறகு ஸ்தோத்திரம் இங்கே வச்சு மோசோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. அந்த முச்சடியிலே ஆவியானவர் வந்து இறங்குகிறார். ஸ்தோத்திரம். இவன் ஏதோ ஒரு தீ முச்சடி எரிகிறது. ஆனால் அங்கே செடி சாம்பலாகிற, நம்ம தெரியும் ஒரு மரம் எரிஞ்சுன்னா சாம்பல் ஆகும், கருகும். ஆனால் மோசே பார்க்குறாரு, எரியுது, ஆனால் அது என்ன செய்யலை, சாம்பலாகிற. கிட்ட போய் மோசே பார்க்குறாரு. பார்க்கும்போது அங்கே ஏதோ சத்தம் மோசேக்கு என்ன செய்கிறது, வருகிறது. அந்த சத்தம்தான் 5, 6 நம்ம வாசிக்க கேட்டோம். 5 சொல்லுகிறது, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கலற்றி போடு. நம் இந்த சர்ச்சுக்காக போன 2 வாரங்களும் போன வெள்ளிக்கிழமையும் ஜெபித்து, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை ரொம்ப அதிகமாக ஜெபித்து, இந்த இடம் ஒரு அந்த ஓரே பர்வதம் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இடமா மாறணும், இந்த இடத்து வருகிறவருடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு பல காரியங்களை சொல்லி நம்ம வெள்ளி ஜெபித்தோம். ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், 6ஆம் வசனம். 5ஆம் வசனத்தை நம்ம இதுவரைக்கும் தியானித்து ஜெபித்தது. 6ஆம் வசனத்தில் அந்த கடைசி வார்த்தை வாசித்த, மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை என்ன செய்து கொண்டான், மூடிக்கொண்டான். ஆமென். ஆண்டவரை பார்க்க முடியலை, அந்த பிரசன்னத்தை உணர முடியலை, அந்த வெளிச்சத்தை அனுபவிக்க முடியலை. அதனால் அவன் கிட்ட போகிறதுக்கு பயந்தான். அது மட்டுமில்லை, மோசே தன் முகத்தை என்ன செய்து கொண்டான், மூடிக்கொண்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இனி அடுத்த ஒரு வசனத்தை இங்கே வாசிப்போம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தை 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் வாசிக்கலாம். 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன்னுடைய முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர, ஒரே பர்வதத்திலே மோசே தேவனுடைய பிரகாசத்தை கண்டு கிட்ட சேர பயந்தான், தன் முகத்தை மூடிக்கொண்டான். இப்போ இங்கே பார்க்குறோம், அன்னைக்கு மோசே ஆண்டவர்கிட்ட பார்க்குறாரு, அந்த பிரகாசத்தை பார்க்குறாரு, சேர முடியலை, அவர் பயப்படுறார். கொஞ்ச நாட்கள் தாண்டுகிறது. சீனாய் மலையிலிருந்து கற்பனையெல்லாம் வாங்கிட்டு மோசே இறங்கி வர்றாரு. இப்போது ஆண்டவரிடத்திலிருந்து அதே பிரகாசம் இப்போ யாருக்கு முகத்தில் வந்திருக்கிறது, சத்தமாக சொல்லுங்க,
மோசேடைய முகத்தில் வந்திருக்கிறது. அன்றைக்கு மோசே ஆண்டோட முகத்தை பார்க்க பயந்தான், மூடிக்கொண்டான். இன்றைக்கு மோசே பயப்படலை, மோசே முகத்தை மூடலை. ஆனால் ஜனங்கள் மோசேயின் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவனிடத்தில் சேர பயந்தார்கள். ஆமீன். அவனை பார்க்க முடியாதபடி தங்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் இப்படி சொல்கிறேன், அன்று சிந்தனை போட்டது அப்படியே சொல்கிறேன். இந்த நான் சொல்கிற 4 காரியங்களும் இந்த 1 month ப்ரேயரில் கர்த்தர் கர்த்தர் செய்வாராக. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? கர்த்தர் செய்ய வேண்டும். அதுக்காக நம்ம சும்மா நேரம் போகாமல் நானும் உங்களை வர வைக்கலை, நீங்கள் நேரம் போகாதனால நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கலை. ஆமேன். பிரைஸ் சொல்லலாம். நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இருக்கிறோன்னா இந்த 4 அனுபவங்கள், இந்த 1 month ப்ரேயரில் நான் சொல்ல போகிற இந்த 4 அனுபவங்களையும் கர்த்தர் கண்டிப்பாய் நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவாராக, கர்த்தர் செய்து முடிப்பாராக. ஆமேன். ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், மோசே கர்த்தரிடத்தில் பார்த்ததை ஒரு நாள் வந்தபோது ஜனங்கள் மோசேனிடத்தில் பார்த்தார்கள். புரியல நினைக்கிறேன். ஆமேன். மோசே எதை கர்த்தரிடத்தில் பார்த்தானோ அதை ஒரு நாள் வந்தபோது ஜனங்கள் திரும்ப அதே மோசே தேவனிடத்தில் பார்த்ததை ஜனங்களும் தேவனிடத்தில் பார்த்தார்கள் என்றல்ல, மோசே தேவனிடத்தில் பார்த்ததை அதே அனுபவத்தை ஜனங்கள் இப்போ மோசேனிடத்தில் பார்க்கிறார்கள். ஹலோ, ஆமீன். சத்தமா ஒரு ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க விரும்புகிறவங்க சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜப நாட்களில் என்ன நடக்குன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட எதெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாவற்றையும் இந்த தேசம் நம்மிடத்திலே கர்த்தர் பார்க்க வைப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இயேசுவிடத்தில் நான் பார்க்குற பரிசுத்தத்தை ஜனங்கள் நம்மிடத்திலே கர்த்தர் பார்க்க வைப்பாராக. சத்தமாக ஒரு வெறித்தனம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவிடத்தில் காணப்படுகிற சுபாவத்தை ஜனங்கள் நம்மிடத்திலே கர்த்தர் பார்க்க வைப்பாராக. உடாபாலா ஷம்தானாலாரா கபாராபாலா ரேமானாரா கதரகஷிகதரா கத்துரமனா தீராபாலாஷியா. நான் ஓப்பனாக கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்திலே நாம் இயேசுவிடத்தில் எதெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாவற்றையும் இந்த தேசம் இந்த 1 மாத ஜெபத்தின் மூலம் நம்மிடத்திலே கர்த்தர் ஜனங்களை கர்த்தர் பார்க்க வைப்பாராக. இயேசுவின் நாமத்தில் அது நடப்பதாக. ஆமேன் சொல்கிறவங்க இனி நல்லா கையை தட்டி ஆமேன் எழுதுறதுல முக்கியத்துவம் படுத்துங்க. ஆனால் அதை காட்டிலும் ஆமேன் 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 ஆமேன். ஊடாரபால சிகதரகடா ரே பலகதர கடரகதரகடா ரீ பலகதர சம்தனலரகதரா. இந்த 1 மாத ஜபத்தில் கர்த்தர் அவைகளை கர்த்தர் செய்வாராக. என்னிடத்திலே கர்த்தர் செய்வாராக. ஆமென். சிலர் நாளைக்கு வரலான்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் முத நாளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த முத நாளே நீங்கள் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கீங்க. ஆனால் உங்கள் காதுகளிலே கர்த்தர் இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்க வைக்கிறாருன்னா ஏமேன் ஏமேன் ஏமேன். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். நீங்கள் விசுவாசிக்க ஆயத்தனா இந்த ஜெப நாட்களை அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மனோஜிடத்தில் உண்டாக போகிறது. அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளாக உங்களிடத்தில் கர்த்தர் கட்டளையிடுவாராக. வேற மாதிரி கையை தட்டி ரீபாலபரப சம்தரலரா ரேபலகதர். ஒரு நாள் மோசே பயந்தான் அந்த பிரகாசத்தை பார்க்க முடியாதபடிக்கு. ஆனால் நாள் ஒன்று வந்துச்சு. இப்ப மோசே பயப்படல, மோசே பார்த்து ஜனங்கள் பயப்படுகிறார்கள்.
உடபலபல சிகதரகடமனா ரீபலதரா ரீபல தாகத்தோடு யாராவது இருப்பீங்கன்னா, வாஞ்சியோடு யாராவது இருப்பீங்கன்னா, எதிர்பார்ப்போடு யாராவது இருப்பீங்கன்னா, அப்பா அந்த அனுபவம் இந்த ஒரு மாச ஜப நாட்களில் என்னிடத்தில் வெளிப்படட்டும். அப்பா என்னிடத்தில் வெளிப்படட்டும், என்னிடத்தில் வெளிப்படட்டும், என்னிடத்தில் வெளிப்படட்டும், என்னிடத்தில் வெளிப்படட்டும். ஆமென் ஆமென் ஆமென். டைரி எல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு ரீபல ஒரு 5 நிமிடம், ஏன்னா இது ஜபமாக்கு, இது ஜபம். ரே கால சகதர நடத்துவார் சிஸ்டர், நடத்துவார் ஆண்டவர். இந்த ரெவலேஷனை என் சிந்தையில போட்டு இன்னைக்கு இதற்காக நம்ம ஜெபிக்க இந்த முதல் நாளில் அப்பா ஜெபிக்க வைக்கிறாருன்னா இது நடக்கும், நடக்க நடக்க நடக்கும். ரீபலபரபல நீங்க கையை தட்டும் போது, நீங்க ஜெபிக்கும் போது சில வார்த்தை ஆண்டவர் சிந்தையில போடுறாரு. ஆமை எழுதக்கூடாது, நீங்க அதை ரிசீவ் பண்ணணும். ஆமை இயேசுவை பார்த்து ஜனங்கள் பிரமித்தது போல, இயேசுவை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டது போல, ஆமே நீங்க விசுவாசிக்க ஆயத்தானா உங்களை பார்த்து கர்த்தர் ஜனங்களை ஆச்சரியப்பட வைப்பார். உங்களை பார்த்து ஜனங்கள் பிரமிக்கப்பட கர்த்தர் வைப்பார். ஏ ஏ ஏ ஏ நீ இயேசுடத்துல பார்த்தது, நீங்க வேதாகமத்துல இயேசுவை பார்த்தது. ஆமென் ஆமென் ஆமென். இந்த தேசம் உங்களிடத்துல கர்த்தர் பார்க்க வைக்கும் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறாரு, வாக்குரைக்கிறாரு, வாக்குரைக்கிறாரு. நீங்க கை தட்டுவது, அந்நிய பாஷை பேசுவது, அதை நான் ரிசீவ் பண்றேன் என்றதுக்கு அடையாளம். ரீபலபரபலப ஷரபலப ரீபலபதரகதுரபல உடபலபரபலப ஸ்ரீபிரிபினி ஓரியா கதரகட ரே மனகதரக ஷியாந்தரகட. ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது. இந்த முதல் நாளிலே இந்த சபையுடைய அட்மாஸ்பியர் மாறுகிறது. என் ஆவியில நான் உணர்கிறேன். இந்த முதல் நாளில் ஒரு மேகம் 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 அந்த சபையை மூடுவதை ஆவியில நான் உணர்கிறேன். மனோஜுக கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இந்த முதல் நாளிலே ஆவியனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, ஆவியனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த ஜபம் மாறுது. ஓஹோ ஹோ ஆமே. மைக்கு மனோஜுக கண்ட்ரோல் அல்ல, மைக்கு ஆவியனுடைய கண்ட்ரோலுக்குள்ள வருது. உடபலபரபல சேர்ல இருக்கிற தேவ பிள்ளைகளும் விட்டுறாதுங்க, விட்டுறாதுங்க. நீங்க இயேசுடத்துல பார்த்தத ஜனங்கள் உங்க இடத்துல கர்த்தர் பார்க்க வைக்க போறாரு. ஆமென் சொல்றவங்க நல்ல நல்ல ரீபாலப நடக்கும் 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 நடக்கும். தீ 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 தீ. இயேசுடத்துல பாவமில்லாத வாழ்க்கை இருந்து நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்மிடத்துல ஒரு பாவமில்லாத வாழ்க்கை இந்த ஜனங்கள் பார்க்க கர்த்தர் வைப்பாராக. எத்தனை பேர் ஆமென் ஆமென் ஆமென். ரீபாலபர அந்நிய பாஷை பேசுறது நிப்பாட்டாதுங்க. நீங்க கை தட்டாட்டாலும் பரவாயில்லை, நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு பிரசன்ஸ் இந்த ஆலயத்தில் நிரம்பி இருக்கிறதை ஆவில உணர முடியுது. ஒரு மேக இந்த ஆலயத்தில் நிரம்பி இருக்கிறது என்னால உணர முடியுது. ரிசி ரிசி சபை ரிசி 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 ஊடா பல பல. நான் சொல்றேன், நீங்க ரிசீவ் பண்ண ஆயத்தமா? ஆமே. இதுதான் நான் பாயிண்ட் மட்டும் தான் ஆவியான சிந்தையில போட்டார். ஆமேன் 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 ஆமேன். ஆனா இப்ப சொல்ற வார்த்தைகள் இப்ப ஆவியான சிந்தையில போடுற வார்த்தை நீங்க ரிசீவ் பண்ண ஆயத்தன்னா நிச்சயமா நடக்கும். ஆமா. இயேசுடத்துல வியாதியை பார்க்க முடியாது. ஆமே. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களிடத்திலையும் ஜனங்கள் வியாதியை பார்க்க முடியாத ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த முதல் நாளில உண்டு பண்ணுவாராக. கமான் கமான் கமான். ஏ மன சந்தனலரா ரே பலபதரி மினாலரகதனா ரே ககதரகடுருபி ரே மனஷ்யந்தரகடபலம் ரே. ஹalleluya ஹalலே ஹalleluya 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 ஆமென் ஹல்லேலூயா. ஒரே சத்தமா ஹல்லே ஆமென் ஹல்லேலூயா ஆமென். ஒன்ஸ் அகைன் ஹல்லேலூயா. பிரசன்ஸுக்குள்ள வாங்க, பிரசன்ஸுக்குள்ள. ஹல்லே ஊடமான ஷதனலரா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. வாயை திறந்து
அல்லே ஓ ராபா பாபா ஷகதனா அல்லேலூயா ஆமென். இயேசு தன்னுடைய ஊழியத்தில் அவர் தோல்வியை பார்த்ததே கிடையாது. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் சகோதரா. நீ தோற்காமல் ஓடுவதற்கு உன் குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்க வேலையா இருந்தாலும் சரி, உங்க ஆவிக்கிற வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஆமே, நீ தோற்காமல் ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த ஜனங்கள் உங்களிடத்துல தோல்வியை பார்க்கவே மாட்டாங்க. ஜனங்கள் உங்களிடத்துல ஜனங்கள் உங்களிடத்துல வெற்றியை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஓடா பா 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 ரீபா லா பா ஷபா நாமா. ஆமென் ஆமென். கைத்தட்டு சத்தம் கேட்கிறது. ஆனா அதை காட்டில அதிகமா அந்நிய பாஷை சத்தம் உடபல பரபல. இந்த பிரதர் தோற்று போனதை பார்த்ததே இல்லையே. இந்த சகோதரி அவங்க வாழ்க்கையில எதுல தோற்றதை பார்த்ததே இல்லையே. அவங்க எதுல கை வைக்கிறாங்களோ, அவங்க எதை தொடுகிறாங்களோ, அவங்க எதை செய்கிறாங்களோ அதுல அவர்கள் ஜெயத்தை மட்டுமே தான் பார்க்கிறாங்க. உடபல பல கட்ட செய்ய வைக்க போறாரு. நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க. உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உங்க வாழ்க்கையில தோற்காமல் ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. ஹல்லே. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஹல்லே ஊடா பல பர பல ஷகதரா. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு முறை கூட ஹல்லேலூயா. இந்த முதல் நாளே ஆவியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த ஜெபம் வருது. இந்த முதல் நாளே ஆவியுடைய ஆளுகைக்குள்ள இந்த ஜெபம் வருது. ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா. ஆமென். ஜுடபக்கரமனா ரே பகதரா ரகதரா ரே பலரகஷி. ஆமென். உங்க தலைக்கு மேல கையை வச்சு விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. நான் இயேசுவிடத்தில் பார்த்ததை ஆமென் ஜனங்கள் என்னிடத்தில் கர்த்தர் பார்க்க செய்வாராக. ஆமென். ஒரு முறை கூட என் காது கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நான் இயேசுவிடத்தில் பார்த்ததை ஆமென் ஜனங்கள் என்னிடத்தில் கர்த்தர் பார்க்க வைப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இப்ப நல்ல கையை தட்டி ஒரு முறை கூட ஆசைப்படுற பிள்ளைங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இது எதனால உண்டாச்சு அப்படின்னு கேட்டா, ஆமென் மோசே ஆண்டவரோடு நெருக்கமா இருந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 2 முறையும் இந்த அனுபவம் உண்டான எதுக்கு எப்படின்னா, மோசேக்கும் ஆண்டவருக்கும் டைரக்ட் என்கவுண்டர் நடந்துச்சு. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜெப நாட்களில் ரொம்ப அதிகமாக நீங்கள் விரும்பணும். ஏதோ ஜெபம் பண்ணினோம், பாஸ்டருக்கு பிரசங்கத்தை நோட்ஸ் எடுத்தோம், நல்லா இருந்து பாட்டு நல்லா இருந்து பிரசங்க இந்த தடவை நல்லா பேசினார், இல்லைன்னா போன தடவை மாதிரி இல்லை அப்படின்னு ஒன்று நம்ம மைண்டுக்கு போகவே கூடாது. ஒரு ஃப்ரெஷ் சிந்தையோடு ஏதாவது ஒன்று இந்த 1 மந்த் முடியும் போது ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள ஒரு டைரக்ட் ஒரு என்கவுண்டரை கர்த்தர் கண்டிப்பாக ஏற்படுத்துவாராக. சொப்பனத்தின் மூலம் கர்த்தர் இந்த ஜெப நாட்களில் உங்களோடு பேசுவாராக. தரிசனம் மூலமாய் கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. ஒரு மோசேக்கும் ஆண்டவருக்கு ஒரு டைரக்ட் என்கவுண்டர் உண்டானது போல இந்த ஜெப நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு டைரக்ட் என்கவுண்டர் இயேசுவின் நாமத்தினால் இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன்னா அடுத்த பையனுக்கு போக்குள்ள இன்னும் மனசு வரல. ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
எஸ், ஹல்லேலூயா, ஆமென். ஓகே, ரெண்டாவது நான் 4 காரியங்களை சொல்லணும். ஏன்னா அப்புறம் இன்றைக்கி முடிச்சு நம்ம நாளையிலேருந்து நம்முடைய டாப்பிக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஆமென். நான் சொல்கிற இந்த 4 காரியங்களையும் கர்த்தர் கண்டிப்பாக இந்த ஜெப நாட்களிலே கர்த்தர் செய்வாராக. சத்தமாக ஆமென் சொல்லியிருக்கணும். நல்லா ஃபயராக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இல்லைன்னா உறங்கி இருக்கீங்களா? ஆமென். ஓகே, மோசேட்ட எப்போ போனாலும், இப்போ ஒய்ஃப்கிட்ட போகிறான்னு வச்சுக்கோங்க, ஸ்தோத்திரம், போகும்போது நல்லா தான் போனார். எப்பவும் வர்றது போல தான் இந்த முறையும் டெய்லி நான் நினைக்கிறேன் ஆடு மேய்க்கும்ப நல்ல சாப்பாடெல்லாம், நல்ல சோறு, மீன், வேறு என்ன கஞ்சி என்னெல்லாம் உண்டு எல்லாம் அவிச்சு தூக்குவாளியில் கொடுத்து என்ன செஞ்சுருப்பாங்க, அனுப்பிடுவோம். திருநெல்வேலியில் அப்படி தான் போவாங்க. பயமலை பார்த்து ஒரு கம்பு தோலை வச்சுருப்பானுங்க. தோளுக்கு அந்த இதுக்கு நுனிவில் ஒரு வாளியில் தூக்குவாளியில் கஞ்சி என்ன செய்யும் இருக்கும். பாறைக்கு மேலே உட்காந்து குடிப்பாங்க. அதில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தான். ஸ்தோத்திரம். அப்படியே மனைவி கொடுத்துட்ருப்பாங்க, ஆடுகளெல்லாம் நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது நல்லா சரி போயிட்டு வரேன்னா அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் போயிருப்பார். எல்லா தடவையும் அதே போல் போயிட்டு டயர்டாக வருவார், குளிப்பார், அந்த மந்தைக்குள்ளே அந்த கொட்டகைக்குள்ளே ஆடுகளெல்லாம் சேர்ப்பார். இப்படி தான் டெய்லி வாழ்க்கை உருண்டுகிட்டே போச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த ஓரே பருவம், இந்த என்கவுண்டருக்கு பிறகு மோசே வரும்போது அவரிடத்துல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்னடா, என் புருஷன் என்றைக்கும் ஆடு மேய்ச்ச போயிட்டு என்றைக்கும் ஒரே மாதிரி தான் வருவார், இன்றைக்கி வேறு மாதிரி என்ன செய்கிறாரு, வருகிறார். கேட்டிருப்பாங்க, அவளை மனைவி பேர்னா சிப்போராளா, மோசைக்கு மனைவி சிப்போராள் கேட்டிருப்பாங்க. நல்லா அத்தான் நல்லா தானே போனீங்க, முகத்தில் என்ன வித்தியாசம் இருக்குது, ஸ்தோத்திரம், என்னாச்சு அப்படின்னு. அப்போது மோசே கண்டிப்பாக ஓரே பருவத்தில் உண்டான என்கவுண்டரை சொல்லியிருப்பார். இப்படியாக்கு நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், இப்படி ஒரு முச்சடியில் ஒரு தீ எரிஞ்சதை பார்த்தேன். நான் கிட்ட போய் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அங்கே இருந்து ஒரு சத்தம் கேட்டது. தேவன் நேரடியாக அங்கே இறங்கினார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னார். பாதரட்சியை கலத்துனார். நான் கலத்தினேன், என்னால் பார்க்க முடியல, முகத்தை மூடினேன். இப்படி ஆண்டவர் இப்படி என்ன திரும்பவும் எகிப்துக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, அனுப்ப போகிறாரு, இப்படின்னு சொல்லி ஆமேன். இந்த அனுபவங்களை, தேவனோடு உள்ள அனுபவங்களை, இனி செய்ய போகிற காரியங்களை கண்டிப்பாய் மோசே தன் மனைவியிடத்தில் சாட்சியாய் சொல்லியிருப்பார். ஆமேன். ஸோ இப்போ திடீர்னு இப்போல காலம்னா இப்போ ஒரு இடத்துல நம்ம போகிறோன்னா நம்ம என்ன சொல்ல ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம், இப்படியாக நான் நாளைக்கு வாரேன், இத்தனை மணிக்கு வருவேன் அப்படின்னு. இப்போ திடீர்னு இனி எல்லாம் நம்ம போவோம், இனி ஆடெல்லாம் மேய்க்கிறது எல்லாம் முடியாது, இனி லட்சக்கணக்கான ஜனங்களை நம்ம மேய்க்க போகிறோம். இங்கே ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்? ஒரு கலப்பம் இல்லை. ஆண்டவர் ஓரே பருவத்தில் வச்சு என்னோட தெளிவாக என்ன செஞ்சார், இதை ஒரு சாட்சியாக சொல்லிகிட்டே இருப்பார். திரும்ப மனைவியெல்லாம் கூட்டிகிட்டு பிள்ளைகளையும் கூட்டி 2 பேரையும் கூட்டிகிட்டு அங்கே போகிறாரு. ஃபஸ்ட்டு ஆரோனை மீட் பண்ணுறாரு. ஆரோன் தானே பேர், மோசே கண்ணே, ஆரோனை மீட் பண்ணுறாரு. என்ன திடீர்னு, இல்லை நான் இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம விடுதலையாக்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இது எப்படி, நீ எதனால் நீ வந்தா, யார் ஒன்று அனுப்புனா, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக திரும்ப மோசே இந்த ஓரே பருவத்தின் அனுபவத்தை மனைவிட்ட சொன்னது போல் யார்கிட்ட சொல்லியிருப்பார், ஆரோன்கிட்ட சொல்லியிருப்பார். தேங்க்யூ. அடுத்து மிரியாம்கிட்ட சொல்லியிருப்பார், நண்பர்கிட்ட சொல்லியிருப்பார். அப்படியா? அப்போ அடுத்து திரும்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பார். சோத்திரம். கண்டிப்பாக இந்த ஏன் வந்தா, எதனால் உனக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட், உனக்கு ஏன் இவ்வளோ தைரியம் என்பதுக்கு ஒரே காரணம், ஒரே பர்வதத்தின் அனுபவம் மோசேக்கு ஒரு பெரிய சாட்சியாய் மாறினது. சாட்சியை புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ நான் 2வது என் சிந்தையில் ஆண்டவர் போட்ட ஒரு வேர்டு என்னென்னா ஆமேன். அப்போ ஒரே பர்வதத்தின் அனுபவம்
ஒரு அனுபவமாய் மட்டும் இல்லாமல் மோசே அநேகருக்கு சாட்சி சொல்லுகிற ஒரு அனுபவமாய் கர்த்தர் மோசேக்கு மாற்றி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் 100% விசுவாசிக்கிறேன். இந்த ஒரு வேடை ஆண்டவர் சிந்தையில் போட்டதுனால இந்த ஜெபத்தை குறித்து நல்லா இருந்து சூப்பராக இருந்து நான் ஜெபத்துக்கு ஒழுங்காக போனேன் அந்த அனுபவம் இல்லாதபடி ஒவ்வொருவரையும் இந்த ஜெபத்தில் தேவன் ஏதோ ஒன்றை செய்ததை குறித்து கண்டிப்பாய் கர்த்தர் சாட்சி சொல்ல கர்த்தர் வைப்பாராக. என்ன உடைச்சது அந்த வேர்டு இல்லை. சாட்சி சொல்கிறது கண்டிப்பாக எப்படி ஏதாவது 4-5 பேர் ஆகணும்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த சாட்சி என்னென்னா இது வாழ்நாளே மறக்க முடியாத சாட்சி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாட்சி, யாருக்கும் செய்யாத ஒரு சாட்சி, யாராலும் கிரகிக்க முடியாத சாட்சி மோசேயுடைய நாவிலிருந்து வந்தது. விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். மோசேக்கு நாவிலிருந்து வந்தது போல மனோஜுடைய நாவிலிருந்து வரப்போகிறது. வந்திருக்கிற உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் அத்தனை பேருடைய நாவிலிருந்தும் இந்த ஜெபத்தை குறித்து கர்த்தர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் அல்ல, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த செயல்களை குறித்து, சாதாரணமானதல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை குறித்து கர்த்தர் நிச்சயமாய் சாட்சி சொல்ல வைப்பாராக. ஐயோ, வேற மாதிரி ஏதோ உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல, கைத்தட்ட வைப்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உடரா பல பரபா ஷகதரகட பல. ஏதோ மெசேஜ் மூலம் ஆண்டவர் பேசினார். ஏதோ ஆண்டவரோட பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவர்களை அபிஷேகத்தை நிரப்பினார். இந்த சாட்சி அது பழைய சாட்சி. ஆமென். நான் இப்படி சொல்கிறேன், இதுவரைக்கும் நீங்கள் சொல்லாத சாட்சிகளை, இதுவரைக்கும் நான் சொல்லாத சாட்சிகளை கர்த்தர் நம்முடைய நாவிலிருந்து கர்த்தர் சொல்ல வைப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மோசே அநேக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தினது போல இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அநேகருக்கு கர்த்தர் உங்களை நிச்சயமாக 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 கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவாராக. நான் சொல்கிற 4 வார்த்தைகளும் 2 வார்த்தைகளை இது உங்கள் இருக்க வேண்டியது உங்கள் டைரியில் இல்லை, இது இருக்க வேண்டியது உங்கள் ஹார்ட்டில். நாளைக்கு சங்கிலி ஜபத்துக்கெல்லாம் வரும்போது இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி நல்ல அந்நிய பாஷையில் சொல்லி சொல்லி ஜபியுங்க. ஆமே, நான் விசுவாச கண்ணால் பார்க்குறேன். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் கண்டிப்பாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட செப்டம்பர் 22 முடியும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் உங்களை சாட்சி சொல்ல கர்த்தர் வைப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? 2 நிமிடம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ரகஷி நடக்கும் சிஸ்டர், நடக்கும். ஊடாரால ஷகதரகடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாயிண்டில் நல்லா கையை தட்டணும், நல்லா ஆராதிச்சோம். ஆனால் இந்த பாயிண்டில் நம்மளோட கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீராது வரணும். நீங்கள் விசுவாசிச்சிங்க அப்படின்னா நான் உங்களை பார்த்து தைரியமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களை சாட்சி சொல்ல வைப்பார். பிரதர், சிஸ்டர், தாயே, அப்போ உங்களை சாட்சி சொல்ல வைப்பார். நீங்கள் இனி அடுத்த வாரத்துலேருந்து போகலாம், இல்லைன்னா 2வது நாள்லேருந்து போகலாம் அப்படின்னு நீங்கள் மற்றவங்கள மாதிரி உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் முத நாளே நீங்கள் ஓடி வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக பாஸ்டர் டாப்பிக்கை தான் டச் பண்ணுவார் நீங்கள் நினச்சிருப்பீங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ப்ரேயரில் இருக்கும்போது இந்த வேர்டுகளை நான் உடச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா,
உங்கள் நாவினால் கர்த்தர் சாட்சி சொல்ல வைப்பார். மற்றவர்கள் உங்களிடத்திலிருந்து புலம்பலின் சத்தத்தை கேட்க மாட்டாங்க. மற்றவர்கள் உங்களிடத்திலிருந்து துக்கமான வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க. உங்களிடத்திலிருந்து கர்த்தர் இதை செய்தார், இதை பேசினார், இதை நடப்பித்தார் என்று கர்த்தர் உங்களிடத்திலிருந்து சாட்சி சொல்ல கர்த்தர் உங்கள் நாவுகளை அதிகாரப்படுத்தும். இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஈவினிங்கும் ஏதோ ஸ்டடி மாதிரி நீங்கள் வந்துடக்கூடாது. எப்படி ஆவியார் நடத்துவார்னு எனக்கு தெரியாது. இப்போமே ஒரு 20 இருக்குது, அந்த 20 கூட எவ்வளோ பேசுவோன்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொன்றும் நம்ம சுதந்திரிக்கணும். மனோஜை சாட்சி சொல்ல வைப்பீங்கப்பா, ஜஸ்டின் பிரதரை சாட்சி சொல்ல வைப்பீங்க, வில்சனையாவை சாட்சி சொல்ல வைப்பீங்க, பால்ராஜ் பிரதரை சாட்சி சொல்ல வைப்பீங்க, மணிகண்டன் பிரதரை சாட்சி சொல்ல வைப்பீங்க, தாத்தாவை சாட்சி சொல்ல வைப்பீங்க. இங்கே இருக்கிற அத்தனை சகோதரிகளையும் தாய்மார்களையும் கர்த்தர் சாட்சி சொல்ல வைப்பீங்க. பாயிண்டில் சத்தம் போடுங்க, கைத்தட்டுங்கன்னு சொன்னேன். ஆனால் இந்த பாயிண்டில் அப்படி அல்ல. சில வார்த்தைகள் நம்ம கைத்தட்ட வைக்கும், சில வார்த்தைகள் நம்மளை கண்ணீர் வடிக்க வைக்கும், சில வார்த்தைகள் நம்மளை ஆவியில் நிரம்ப வைக்கும், சில வார்த்தைகள் நம்மளை ஒன்றும் சொல்ல வைக்க முடியாது. அப்பா, இன்னைக்கு ஜெபத்துக்கு வராத பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். திட்டுவளை அந்த பகுதியிலிருந்து வீரப்புலி வரைக்கும் இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். அத்தனை பிள்ளைகளும் இந்த ஜெபத்தை குறித்து சாட்சி சொல்ல கர்த்தர் வைப்பீரா. எங்களுக்கு நீங்கள் விட்ட எங்களுக்கு யாரும் இல்லை. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் அனாதை ஆண்டவர். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் அனாதை ஆண்டவர். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நீர் எங்களோட வாயிலிருந்து புறப்படுகிற சாட்சி அது சாதாரணமானதாக இருக்காது. தேவன் டைரக்டாக எங்களோடு இடைப்பட்டது, எங்களிடத்தில் பேசினது, எங்களோடு செய்ய சொன்னது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. ஒன்றுமே இல்லாத
நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எஸ், ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன், ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசர், எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எஸ், எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவர். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தமாய் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். மூணாவது ஒன்றை கூட சொல்லி நான் பாட்டுறேன். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். விடுதலை ஆக்கவும் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இதில் நிறைய வேர்டு இருக்குது, ஆனால் அதில் ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும். நீங்கள் போங்க, எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை நான் அங்கே என்ன சொல்ல அந்த இடத்துக்கு அனுப்புவேன். நீங்கள் போங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். அப்படி தானே சொல்லுங்கள், ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் உங்களை கொண்டு போய் என்ன செய்வேன்? சேர்ப்பேன். சேர்க்கும்படியாக இறங்கினேன். அப்படின்னா நான் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் நான் உங்கள் கூட பிரயாணம் பண்ணுவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன தேசம்? பாலும் தேனும் என்ன செய்யும்? பாலும் தேனும் எதுக்குள்ளது? பாலும் தேனும் எதுக்குள்ளது? ஷோகேஸில் வச்சு அழகு பார்ப்பது, அப்படி தானே? சொல்லுங்க. பாச ஜபத்தில் வந்துட்டு நீர் இதெல்லாம் சொல்லி எங்களை குடும்பப்படுத்தாருன்றீங்களா? பாலும் தேனும் சாப்பிட்றதுக்குள்ளது. ஆமேன். ஸோ பாலும் தேனும் குடிக்க கொடுப்பேன்னு சொன்னால் ஒத்துக்கொள்ளலாம், அப்படி தானே? ஆண்டு சொல்கிறார் பாலும் தேனும் என்ன செய்யும்? ஓடும். ஸோ தன் நதி ஓடுறது போல் என்ன செய்யும்? ஓடும். அப்போது நீ இருக்கிற இடம் ஏதோ தெரியாது, ஆனால் உனக்காக நான் வைத்திருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால் அது ஏதோ ஒரு சாதாரணமான இடம் இல்லை.
பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடத்தை நான் உனக்காக என்ன செஞ்சிருக்கிறேன், ஆயத்தம் பண்ணியிருக்கேன். ஒரு தேசம், அந்த தேசத்தை பேர் தான் கானான் தேசம். அங்கே ஒருத்தன் திராட்சைக்குள்ளையை கொண்டு வந்தது எப்படி கொண்டு வந்தான்? 2 பேர் சுமந்தான். நம்ம ஒரு திராட்சை கொலையெல்லாம் ஒரே வாயில் அமுக்கிடலாம், அப்படி தானே? ஸோ இது 2 பேர் சுமந்துருக்கானுங்க. அப்போது சக்கையை காட்டிலும் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சக்கையை கூட ஒரு ஆள் சுமந்துடலாம், அப்படி தானே? ப்ரைஸ் இது 2 பேர். அப்போ அவ்வளோ பெருசு. அப்படிப்பட்ட ஒரு தேசம். ஆனால் இப்போ இருக்கிறது, இவன் ஆடு மேய்ச்சிட்டு, அவனுக்கு இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறது எகிப்தில் அடிமையாக. ஆனால் அவர்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சது என்னது? பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இனி உங்களை, இதுவரைக்கும் நீங்கள் இந்த அனுபவத்தில் இருந்தது உண்மைதான். இனி உங்களை அந்த ஒரு இடத்துக்கு நேராக உங்களை நான் கொண்டு போய் சேர்க்க போகிறேன். நீயும் பிரயாணம் பண்ணு, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை நீ பிரயாணப்படுத்த ஆயத்தப்படுத்து, அந்த தேசத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். ஆமென். இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போது நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோன்றது மறந்துடுங்க, சோத்திரம். ஆனால் எனக்கும் சரி, இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சரி, கர்த்தர் ஒவ்வொரு மேன்மையான ஸ்தானத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ண போகிறார் என்றல்ல, கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அதை நானும் சுதந்தரிப்பேன், நீங்களும் கர்த்தர் சுதந்தரிக்க கர்த்தர் செய்வாராக. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 3வது இந்த ஜெபத்து மூலம் எதை ஆண்டவர் செய்ய போகிறார்னா, எனக்காக விலையேற பெற்றதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல நான் போய் சேருவேன் என்றல்ல, கர்த்தர் என்னை கொண்டு போய் சேர்க்க வைக்க போகிறாரு. அதை நான் சுதந்தரிக்க போகிறேன், அதை நான் சொந்தமாக்க போகிறேன். அது எனக்குரியதாய் மாறப்போகிறது. ஆமென். கானானியர்களே, இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க, இனி வாய்ப்பில்லை. அது எனக்குரியது, அது எனக்கு சொந்தமானது. அதுக்குள்ளே கர்த்தர் என்ன கொண்டு போய் சேர்க்க போகிறாரு. நான் அதை சொந்தமாக்க போகிறேன். நல்லா கையை தட்டி ஆமென். உடாபால ஷகதரா ரே பலகதரகஷியாந்தனம். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், எனக்குரியது யாரோ ஒரு ஆளு கையில் இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜெபத்து மூலம் அதை பிடுங்கி கர்த்தர் என் கையில் கொண்டு வந்து சேர்ப்பாராக. நான் அதை சுதந்தரிப்பேன். ஆமென் சொல்லுங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அது இஸ்ரவேலர்களுக்குரியது. அது கானானியருடைய கரத்தில் இருக்கிறது. முடியாது. உன்னை விடுதலை ஆக்கிறது மட்டும் அல்ல என்னுடைய லட்சியம், அந்த தேசத்தை உன் கரத்தில் கொடுப்பதும் என்னுடைய லட்சியம். ஆனால் இன்னைக்கு வேற யாரோ அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அந்த முட்டாள் இஸ்ரவேலுக்கு தெரியலை. அந்த திராட்சை கொலையை சுமந்துட்டு போனப்போ, அது நாங்கள் சுமக்க வேண்டியதுடா, அது எங்களுக்குரியதுடா, நாங்கள் அனுபவிக்க வேண்டியது, நீங்கள் இப்போ அனுபவிக்க போகிறீங்க. இனி சீக்கிரத்தை அது எங்கள் கரத்தில் சேர்க்கப்பட போகிறது. அதை நாங்கள் சுதந்தரிக்க போகிறோன்னு அன்னைக்கு அவங்களுக்கு தெரியலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களுக்குரியது யாருடைய கரத்தில் இருந்தாலும் எங்களுக்கு அதை குறித்து கவலை இல்லை. ஆனால் இந்த ஜெபத்தின் மூலம் எங்களுக்குரியதை கர்த்தர் எங்களுடைய கரத்தில் கொண்டு வந்து கர்த்தர் சேர்க்க போகிறீர். அதற்கான கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. நல்ல கையை தட்டி ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. எனக்குரியதை வெரி குட், என்னுடைய கரத்தில் கொண்டு சேர்ப்பார். ஆமென். இன்னும் சத்தமாக ஒரு முறை கூட சொல்லுங்க. எனக்குரியதை என்னுடைய கரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இப்போ நல்லா கையை தட்டி அப்படியே கண்களை மூடி ஒரு 2 8 20 ஆச்சு, நான் முடிச்சிடுறேன். உடபலபரப ஷகதனா. கை தட்டும் போது ஒரு 5 முறையாவது சொல்லுங்க. எனக்குரியது என்னுடைய கரத்தில் வந்து சேர்க்கப்படும். எனக்குரியது என்னுடைய கரத்தில் வந்து சேரும். எனக்குரியது யாருங்க கரத்தில்
கரத்தில் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, யாருடைய கரத்தில் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. இந்த ஜெபத்தின் மூலம் கர்த்தர் அதை செய்ய போறாரு. எனக்குள்ள நன்மை, எனக்குள்ள சுகம், எனக்குரிய ஆசீர்வாதம், எனக்குரிய செழிப்பு யாருடைய கரத்தில் இருந்தாலும் அதை 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 இந்த ஜெபத்தின் மூலம் அப்பா எங்க கரத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். ஏ ஏ ஏ உடா பல ஷீரி பீரா கதர கதனோ. நல்ல வாயை திறந்து ஷகனமனா ரீபலபதர 2 நிமிடத்தில் 3 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். ஆமே, நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாளையிலண்டு நமக்கு இப்படி நம்ம பேச முடியாது. இயேசுவே ஆமென், ஸ்தோத்திரம். நான் இயேசுவிடத்தில் பார்த்ததை ஜனங்கள் என்னிடத்தில் பார்க்க செய்வாராக. என்னை கர்த்தர் சாட்சி சொல்ல கர்த்தர் வைப்பாராக. எனக்குரியதை என்னுடைய கரத்தில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பாராக. ஆமென். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லுங்க, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒண்டர்ஃபுல் தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்ல ஒண்டர்ஃபுல் ஒரு ரிபலஷகதனரே ஒரு நாளும் விலகிடார். சொல்லுங்க, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமே, நான் சொல்றதுக்கு சத்தமா ஆமேன்னு சொல்லணும். ஆமே, நான் இயேசுவினிடத்தில் பார்த்ததை, ஆமே, என்னிடத்தில் அதே காரியத்தை என்னிடத்தில் ஜனங்கள் பார்க்க கர்த்தர் செய்வாராக. அசாதாரணமான சாட்சி சொல்லுகிற நபராய் கர்த்தரனை மாற்ற போகிறார். எனக்குரியதை யாருடைய கரத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னுடைய கரத்தில் கொண்டு வந்து கர்த்தர் சேர்க்க போகிறார். அதுவரைக்கும் கர்த்தர் என்னோடு கூட பிரயாணம் பண்ண போகிறார். அதற்காகவே கர்த்தர் இறங்கி இருக்கிறார். அதற்காகவே இந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். கமோன். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தா ரே மனஷகதரகா ரீபால. பரிசுத்த பிதாவே, நல்ல இயேசுவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த ஓரே பருவத்தில் உள்ள 3 அனுபவங்களை நாங்கள் இந்த ஜெப நாட்களிலே நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்து அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்துக்கு வந்த பிள்ளைகள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு செக்ஷன்களையும் கர்த்தர் ஆளுகை செய்யும். அசைவாடும் மறக்க முடியாத அனுபவங்கள் இந்த ஜெப நாட்கள் உண்டாக